மேடையில் கலைஞருக்கே பிடித்த ஞானி கலைஞானி. இந்த பகுத்தறிவாளர் செல்லக்கூடிய ஒரே ஆலயம் அறிவாலயம். சூரியனை பற்றி பேச வருகிறது ஒரு மூன்றாம் பிறை. இவரும் ஒரு சகோதரர், கலைஞரின் அபூர்வ சகோதரர். உலகம் போற்றும் நாயகனை பற்றி பேச உலக நாயகனே வருகிறார். திரு கமல்ஹாசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். உயிரே உறவே தமிழே வணக்கம். தமிழ்நாட்டின் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் எம்பி சாமிநாதன் அவர்களே, என் ஆருயிர் நண்பர் திரு ரஜினிகாந்த் அவர்களே, திரைப்படத்துறையினரே, அனைவருக்கும் என் வணக்கம். என்ன ஓரமாக நின்று பேசுகிறாரு அப்படின்னா, கலைஞர் மேடைகளில் நான் எப்போவுமே ஒரு ஓரமாக தான் இருப்பேன். அங்கே மைக்கை கொடுத்துருவாங்க, இன்னொரு கையில் பேப்பரை பிடிச்சிக்கிட்டு பேச முடியாது. சில குறிப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் குறிப்பு உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்டால், நிறைய ஞாபகம் இருக்குது. எல்லாத்தையும் சொன்னோன்னா ரொம்ப நீளமாயிடும் என்னுடைய பேச்சு. என்னை விட சிறப்பாக பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க, பேச வாய்ப்பு இல்லாதவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. முக்கியமாக ஒரு விஷயம் நான் இந்த மேடையில் சொல்லிக்கொள்ள வேண்டும். என்னுடைய நண்பர் விஜயகாந்த் அவர்கள் இறுதி ஊர்வலத்தை சிறப்பாக நடத்தி தந்த இந்த அரசியல் பண்புக்கு முதலில் வணக்கம் செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். முதல்வரின் இந்த பண்பு எங்கிருந்து கற்றது என்பது எங்களுக்கு தெரியும். ஆக இந்த வணக்கம் பெரியவருக்கும் உரித்தாகும், இவருக்கும் உரித்தாகும். கலைஞரும் தமிழும், கலைஞரும் சினிமாவும், கலைஞரும் அரசியலும் பிரிக்க முடியாதவை. ஒன்றில் இருந்து கொண்டு மற்றொன்றை தூக்கி பிடிக்கும் தன்மை வாழ்க்கை பூராவும் செய்தவர் அவர். சினிமாவில் இருக்கும் பொழுது அரசியலிலும், அரசியலில் இருக்கும் பொழுதே சினிமாவையும், அரசியல் தலைவரான பிறகு 5 முறை தலைவரான பிறகும் சினிமாவை மறக்காமல் தூக்கி பிடித்ததும் நாங்கள் என்றென்றும் மறவோம். நான் இந்த மேடைக்காக சொல்லலை, பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய தமிழ் ஆசான்கள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிய மூவர். முதல்வர் கலைஞர், அவரின் குரலாய் ஒலித்த நடிகர் திலகம் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள். இவர்கள் இந்த மூவேந்தர்களும் கட்டி எழுப்பிய கோட்டை தான் இன்று இந்த விழாவை எடுத்துக்கொண்டிருக்கிறது. சினிமா என்ற ஊடகத்தின் பலத்தை முழுவதுமாக உணர்ந்த ஒரு உலகத் தலைவர் என்று சொன்னால் மிகையாகாது. கலைஞர் தன்னையும் வளர்த்தார், தமிழையும் வளர்த்தார், தமிழ்நாட்டையும் வளர்த்தார். பாடல்களின் பிடியில் சிக்கியிருந்த தமிழ் சினிமாவை கனல் தெரிக்கும் வசனங்களின் சினிமாவாக மாற்றியது கலைஞர்தான். கதைக்களம் எதுவாக இருந்தாலும் பகுத்தறிவு, முற்போக்கு சிந்தனைகள் நுட்பமாக சித்தரிக்கும் திராவிட திரைக்கதை பாணியை உருவாக்கியது அவர்தான். எல்லாத்திலையும் ஒரு நாடகம், சாக்ரட்டிஸ் நாடகம் என்று ஒரு படத்தில் வரும், சிவாஜி அவர்கள் நடிப்பார்கள். அதில் கூட சாக்ரட்டிஸ் பேசுவதாக பகுத்தறிவு சொல்வார். அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று நம்பியர் விழுந்து தடுமாற்றம் அடைய வேண்டாம். எவர் சொன்ன சொல்லானும் அதனை உன் பகுத்தறிவால் எண்ணி பார்ப்பாய் என்று தன்னுடைய கொள்கைகளையும் தன் வசனங்களில் புகுத்தும் சாதுரியம் அவருக்கு உண்டு. எம்ஜிஆர், சிவாஜி ஆகிய ஆளுமைகளை தன்னுடைய எழுத்து வன்மையால் உச்ச நட்சத்திரமாக்கினார் கலைஞர். மனோகரா, மந்திரி குமாரி, பராசக்தி போன்ற படங்கள்
இவர்கள் மூவரையும் தமிழ் சினிமாவின் மூவேந்தர்களாக்கிவிட்டது. எழுதி 75 ஆண்டுகள் ஆகிய பின்னும் இன்றும் அந்த வசனங்கள் ஒலித்து கொண்டிருக்கின்றன. இதோ என் மனப்பாடத்திலிருந்து இங்கே ஒரு துளியை இப்போது சொன்னேன் உங்களுக்கு. இவர் இங்கே தமிழ் சினிமாவுக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம். அமெரிக்க இயக்குனர் எல்லிஸ் ஆர் டங்கனுக்கு கலைஞர் தான் வசனம் எழுதினார். எல்லிஸ் ஆர் டங்கன் அவர்கள் இங்கே வந்து நிறைய தமிழ் படங்களை இயக்கினார். அவருக்கு ஃபேவரட் வசனகர்த்தா என்றால் கலைஞர் தான். கலைஞர் தான் நவீன தமிழ் சினிமாவின் வசன சிற்பி என்று சொன்னால் மிகையாகாது. அரசியலில் துணிச்சலான சாதுரியமான பல முடிவுகளை எடுத்தவர் கலைஞர். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய துணிச்சலும் முற்போக்கு சிந்தனையும் அவருக்குத்தான் இருந்திருக்க முடியும். இன்னொன்று, இப்போ எல்லாருமே சொல்லிக்கிட்டாங்க, எப்போது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருந்தார். அது நான் சொல்ல வேண்டியதில்லை, என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன். எப்போ வேணாலும் அங்கே அவர் முதல்வராக இருந்த போதும் எதிர்கட்சி தலைவராக இருந்த போதும் அவரை நான் பார்க்க போனேன்னா, யாராவது இருந்தால் வாயா கமல்னுவார், தனியாக இருந்தேன்னா வா அப்படின்னுவார். என்னை குழந்தையிலேருந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. என் வாழ்க்கையில் அவருக்குள்ள தொடர்பு என்னன்னு எங்கள் அக்கா கிட்ட கேட்டால் தெரியும். என்ன 4-5 வயசு பையனா குளிப்பாட்டி பள்ளிக்கோ ஸ்டுடியோவுக்கோ அனுப்புகிற பொறுப்பு அவங்களுக்கு. அப்போ நடுவகடு எடுத்து கலைஞர் மாதிரி எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுன்னு கேட்பேன். அதை இப்போவும் ஞாபகம் வச்சுட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்ன ரஜினி சார் ஒரு மேடையில் பேசும்போது எனக்கும் ஆசை தான் கலைஞர்கிட்ட நெருங்கி பழகணும்லாம். ஆனால் அவர் நெருப்பு மாதிரி, ரொம்ப குளிரும்போது கொஞ்சம் கிட்ட போகலாம், ரொம்ப கிட்ட போயிட்டா சுற்றணும் அப்படின்னாரு. அதுக்கு உடனே அதே மேடையில் மியூசிக் அகாடமிலன்னு நினைக்கிறேன், ரஜினிக்கு அவருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ரஜினி அவர்கள் என்னை நெருப்பு என்று சொன்னார். நான் செருப்பு, வந்து அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார் அவர். அதெல்லாம் மறக்கவே முடியாது. சினிமாலேருந்து வந்தோங்கிறத கொஞ்சம் வெக்கப்பட்டு ஒதுக்கிடுவாங்க சில பேர். ஆனால் அவர் அதை தன்னுடைய பிறந்த வீடாக என்றுமே நினைத்ததினால்தான் தமிழ் திரைப்பட மேம்பாட்டுக் கழகத்தை நிறுவியது, விருது தொகையை பன்மடங்கு கூட்டியது, தமிழில் பெயர் வைக்கும் படங்களுக்கு வரிச்சலுகை தந்தது என்பதை பார்க்கும் பொழுது அவர் தன்னை கலை உலகத்தின் பிரதிநிதியாகவே காட்டிக்கொள்ள விரும்பினார் என்பது புலனாகிறது. நான் ஏறுகிற மேடையில் கலைஞர் இருந்த போதும் சரி, இப்பொழுது இல்லாத போதும் சரி, அவர் எனக்கு அன்பாக சூட்டிய கலைஞானி என்ற பட்டம் என்னை தொடர்கிறது, தொடரும். அதற்கு நான் நன்றியெல்லாம் பலமுறை சொல்லிட்டேன். இது நினைவு குரல் தான். கட்சிக்கோ அல்லது அவர் பெருமைக்கோ இன்னொரு மகுடம் சேர்க்குமானா இல்லை. எனக்கு பெருமை, எனக்கு சந்தோஷம். நான் எளிமையாக சந்திக்கலாம் அவரை அப்படின்னு சொல்லும்போது, தசாவதாரம் கதையை நான் எழுதும்போது அடுத்து என்ன படம் பண்ணுறேன்னாரு. ஒரு காம்ப்ளிகேட்டட் கதைங்க ஐயா, எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னபோது, கதை என்னன்னு சொல்லுன்ட்டாரு. எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்களே, நம்ம சொல்லலாமான்னு எவ்வளோ சுருக்கமாக முடியுமோ அதை சொன்னேன். அது ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே எப்படி தசாவதாரத்தை சொல்கிறதுன்னு சொன்னபோது அதில் சில யோசனைகள் கலைஞர் அவர்கள் எழுத்தாளராக எனக்கு சொன்னார் என்பதுதான் உண்மை. அது மட்டும் இல்லை, அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அவர் முதல்வர் ஆகிட்டார். அப்போ படம் பார்த்து இப்போ சொன்னாங்க இல்லையா, எந்திரன் பார்க்கும்போது சிரித்து ரசித்தார்னு, அதே மாதிரி தசாவதாரத்தை பார்க்கும்போது என்னை தொட்டு சந்தேகங்கள் கேட்டு, இதுதானே அது, இதைத்தானே நீ சொல்ல வருகிறாய் அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தார். அதில் எப்படி விட்டாங்க இந்த சீனெல்லாம் அப்படின்னு கேட்டார் அந்த முதல் காட்சிகளை பார்த்து. இல்லையா, அது அந்த கல்லை கடலில் தூக்கி போடுற மாதிரி ஒரு காட்சி வரும் பொழுது இந்த கல் பேசிருச்சு அப்படின்னதும் சத்தமாக சிரிச்சார். என்னன்னு அடுத்த தலைமுறையை கேட்டார்கள். அவர் பராசக்தியில் எழுதின அது கல் பேசாது என்ற வசனத்தை சென்சார் கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வாதாடி
அந்த சவுண்டை மாத்திரம் எடுத்துட்டாங்க. சிவாஜி ஐயா அவர்களின் உதடு மாத்திரம் அசையும், ஆனால் அந்த வசனத்தை ஆடியன்ஸே கத்துவாங்க அங்கிருந்து. அப்படியெல்லாம் சினிமாவில் அரசியல் இருந்தபோது சினிமாவை காத்தவர் எங்கள் கலைஞர் அவர்கள். தமிழ் சினிமாவில் நீள அகலம் எதுவானாலும் மக்களுடன் உறவாடும் அந்த வாய்ப்பை அவர் என்றுமே நழுவ விட்டதில்லை. 90களில் கூட ராமானுஜர் என்ற ஒரு காவியத்தை அவர் எழுதி கொண்டிருந்தார். அவரிடம் கற்றதுதான், நான் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் மக்களுடன் உரையாடும் அந்த வாய்ப்பை இழக்கவே கூடாது என்பது நான் அவரிடத்தில் படித்த இன்னொரு பாடம். இதற்கு முன்பு அவருக்கு விழாக்கள் எடுத்த பொழுது ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புடன் வரி சலுகை அல்லது வேறு ஏதாவது சலுகையை எதிர்பார்த்து விழாக்கள் எடுக்கப்படும். இந்த விழா அவர் ஏற்கனவே செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லும் விழா. அப்படித்தான் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். நாங்கள் நன்றி மறக்காதவர்கள் என்பதை காட்டிக்கொள்ள நாங்கள் எடுத்த விழா. அதில் நான் ஒரு சிறு பங்காக இருப்பதில் பெருமை கொள்கிறேன். வணக்கம். you